ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். வீட்டில் வாழைக்காய் பொட்டுக்கடலை இருந்தால் கண்டிப்பாக அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பொருள்லாம் சேர்த்துக்குன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு 2 வாழைக்காய் வந்து எடுத்துருக்கேங்க. இதே ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்கள் உருளைக்கிழங்கு பயன்படுத்தி கூட வந்து செஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த 2 வாழைக்காயில் இருக்க அந்த காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த வாழைக்காயை 2ஆக கட் பண்ணி குக்கரில் வந்து சேர்த்துக்கலாங்க. குக்கரில் இந்த வாழைக்காய் வேக வைக்கிற வந்தால் ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதுங்க. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அந்த வாழைக்காய் ரொம்ப கொலன்னு வெந்து வந்துடும். அதனால் தண்ணி ஊற்றி வச்சுட்டு உப்பு எதுவுமே சேர்க்காம ஒரே ஒரு விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாங்க. இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிற மாதிரி இருந்தால் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு அந்த மேல் இட்லி தட்டு இருக்கும் பாருங்கள், அதில் இந்த வாழைக்காயை அடுக்கி வச்சுட்டு மூடி போட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாங்க. பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு இருந்தால் அது கூட வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த பொட்டுக்கடலையை நைஸாக அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ குக்கரில் வேக வச்சுருந்தா அந்த வாழைக்காய் வந்து ஒரு விசில் வந்துருச்சுங்க. ஒரு விசில் வந்ததும் அந்த சூடான தண்ணியிலேருந்து இந்த வாழைக்காயை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. சூடான தண்ணியில் அப்படியே இந்த வாழைக்காயை வச்சிட்டோம்னா இன்னும் நல்லா கொலன்னு குழஞ்சி போயிடும். அதனால் பிளேட்டில் வச்சுட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பொட்டுக்கடலை அரைச்சா அதே மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 7லேருந்து 8 பல் அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. ஒரு 3 கொத்தளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 2 கிராம்பு, 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் அப்படி குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். நீங்கள் இந்த இதெல்லாம் அரைச்சிட்டு லாஸ்ட்டாக தூளுப்பு சேர்த்து கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அந்த வெங்காயத்தில் இருக்க ஈரப்பத்திலே நல்லா வந்து கொஞ்சம் நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கங்க. எந்த அளவுக்கு மசிச்சு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ அந்த வாழைக்காயில் இருக்க சூடு ஆறுனதுமே அதில் இருக்க தோலை வந்து உரிச்சிட்டு இந்தமாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் அந்த உருளைக்கிழங்குலாம் மசிச்சு எடுக்கும் பாருங்கள், அந்த மசிச்சு எடுக்கிற அந்த மேஷரில் கூட மசிச்சு எடுத்துக்கலாம். இல்லாட்டி காய் திருகிறதுல நல்லா திருகிட்டு அது மாதிரி கூட எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வாழைக்காயை சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலாம் போட்டு அரைச்சி வச்சோம் பாருங்கள், அந்த பேஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வாழைக்காயை சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. அந்த வாழைக்காயெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் உப்பு எதுவும் பத்தலைன்னா தூளுப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ அந்த அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாங்க. இப்போ இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம வாழைக்காய் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணதுனால அந்த வாழைக்காய் வந்து பிசுன்னு அப்படியே கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சோம் பாருங்கள், அந்த பொட்டுக்கடலை மாவை நல்லா கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. ரொம்பவும் ஹார்டாக பிசையக்கூடாது, ரொம்பவும் தளன்னு தண்ணி பதமாக பிசைச்சோம்னா நிறைய அந்த ஸ்நாக்ஸ் வந்து எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே கையில் எடுத்து சாப்பிடும்போதே ரொம்ப எண்ணெய் பசை வந்து ஒட்டும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பொட்டுக்கடலை மாவுலாம் போட்டு இந்த அளவுக்கு நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணால் தான் அந்த உருண்டை வந்து நல்லா கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் உருண்டை பிடிக்கிறது கரெக்டாக வரும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் வந்து தடவிட்டு உருண்டை வந்து பிடிச்சி ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த கோலா உருண்டை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு 2 பேட்சாக வந்து போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே வந்து எல்லா கோலா உருண்டையும் சேர்க்காம 2 பேட்சா இல்லாட்டி 3 பேட்சா கூட நீங்கள் வந்து போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வெளியே அந்த தோல் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த கோலா உருண்டை போட்டதுமே கரண்டியில் வந்து மிக்ஸ் பண்ணாமல் பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் அதுக்கப்புறம் கரண்டியில் திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த கோலா உருண்டை பார்க்கும்போது லேசாக வந்து கலர் மாறி இருக்குது. இந்த டைமில் எடுக்கும்போது சூடு ஆறிடுச்சுன்னா அந்த வெளித்தோல் வந்து சாஃப்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இந்தளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து மாறி வரணுங்க. அப்போ தான் சூடு ஆறுனாலுமே இந்த கோலா உருண்டை வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் குழந்தைங்களுக்கு கோலா உருண்டை வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டக்குன்னு இந்த கோலா உருண்டை வந்து ரெடி பண்ணிடலாங்க. இப்போ இந்த கோலா உருண்டையை உடச்சும் காமிக்கிறேன் எந்தளவுக்கு வெளியே நல்லா முறுமுறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த வாழைக்காய் கோலா உருண்டை இதே மெத்தடில் செஞ்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வச்சு விட்டுனா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்புறம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சைடிஷாக வந்து வச்சு சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் இந்த டேஸ்டியான கிறிஸ்பியான வாழைக்காய் கோலா உருண்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.